எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. ஃபர்ஸ்ட் நம்ம யுஎஸ் ஈரான் வார் பத்தி அதனுடைய இம்பாக்ட் எடுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து 4வது நாளா சண்டை தொடருது. அதாவது ஈரானுடைய ஸ்டாண்ட் எப்படி இருக்கு? ஒரு சொட்டு ஆயில் கூட ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் வழியா போக முடியாது, நாங்கள் ஆயில் பைப் லைன்ஸையும் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆயில் ப்ரைஸஸ், க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் பொறுத்த வரைக்கும் $79 பெர் பேரல் அந்த ரேஞ்சில் இருக்கு. 80s கிட்ட வந்துருச்சு. சிட்டி ரிசர்ச் என்ன சொல்றாங்க, வார் கண்டினியூ ஆகும் பட்சத்தில் $90, அதாவது 80s 90 வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஐசிஐசி பேங்க் ரிப்போர்ட் சொல்றாங்க $100 பெர் பேரல் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சண்டை எப்போதான் முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி தான் எல்லாருக்குமே இருக்கும். ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு, ஒரு 3-4 வாரம் 5 வாரம் கூட கண்டினியூ ஆகலாம் இந்த வார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க. ஆக சந்தை எடுத்துக்கிட்டோம்னா அமெரிக்க சந்தை நேற்று இரவு மிக்ஸ்டாக தான் இருந்திருக்கு. இன்னைக்கு காலையில் ஃபியூச்சர்ஸ் டவுனுங்க. தென் ஜப்பான் இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 2.79% டவுனு. இந்திய சந்தை எடுத்துக்கிட்டோம்னா நேற்று எஃப்ஐஐஸ் நெட் செல்லர்ஸாக தான் இருந்திருக்கிறாங்க. ஒரு 3295 crores ஒர்த் ஆஃப் ஷேர்ஸ் கேஷ் செக்மெண்ட்ல வித்துருக்குறாங்க. தென் டாலருக்கு எகெயின்ஸ்டா இந்தியன் ருப்பின்னு எடுத்துக்கிட்டோம்னா 92 நோக்கி போயிட்டு இருக்குங்க வேகமா. நான் கடைசியா பார்த்தப்போ ஒரு யூஎஸ் டாலர் 91.82 இந்திய ரூபாயா இருந்தது. அடுத்து இன்னைக்கு அப்டேட்ஸ் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்போங்க. டாடா ஸ்டீல் எடுத்துக்கிட்டோம்னா டாடா குழுமத்தினுடைய சேர்மன் என் சந்திரசேகரன் அவர்கள் என்ன சொல்றாங்க, அவங்களுடைய ஜாம்ஷெட்பூர் ஃபெசிலிட்டியில நாங்கள் ஒரு 11,000 crore வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுவோம். எதுக்கு அப்படின்னா அட்வான்ஸ்டு கிரேட் ஸ்டீல்ஸ் டெவலப் பண்ணுறதுக்காக நாங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். அது போக அட்வான்ஸ்டு கிரீன் ஸ்டீல் டெக்னாலஜி நாங்கள் டெவலப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கார்பன் எமிஷனை குறைக்கிறதுக்காக. ஸோ இது டாடா ஸ்டீலில் வந்த டெவலப்மெண்ட்ங்க. டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் பயங்கரமாக ரேலி ஆயிடுச்சு. அதே மாதிரி டாடா மோட்டார்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, குறிப்பாக டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் எடுத்துக்கிட்டோம்னா என் சந்திரசேகரன் அவர்கள் என்ன சொல்றாங்க, அவங்களுடைய ஜாம்ஷெட்பூர் ஃபெசிலிட்டியில நாங்கள் ஹைட்ரஜன் ட்ரக்ஸுக்காகவும் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு முக்கியமான ஹிண்ட் கொடுத்துருக்காரு. அடுத்து ஒஸ்வால் பம்ப்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி ரூஃப் டாப் சோலார் செக்மெண்ட்குள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க. அவங்களுடைய சப்சிடரி ஒஸ்வால் சோலார் வச்சுக்கிட்டு இந்த ரூஃப் டாப் செக்மெண்ட்குள்ள வர்றாங்க. குறிப்பா சோலார்ல கம்பெனி ஆர்டர்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஒரு 40 கோடி ரூபாய்க்கு பக்கமா ஆர்டர்ஸ் எடுத்துக்கிறாங்க. அடுத்து குவால்காம் நிறுவனம் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி லீடிங் டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் கூட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. ரிலையன்ஸ் ஜியோ, ஏர்டெல், எரிக்சன், நோக்கியா, தேஜாஸ் நெட்வொர்க், ஹுண்டாய் போன்ற நிறுவனங்களோட பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. எதுக்கு இந்த பார்ட்னர்ஷிப் அப்படின்னா 6G டெக்னாலஜிஸ் டெவலப் பண்றதுக்காக. அதாவது இந்த பார்ட்னர்ஷிப்ல 3 கோர் ஆர்கிடெக்சரல் டொமைன்ஸ் தாங்க கான்சென்ட்ரேட் பண்றாங்க. டிவைசஸ், கிளவுட் இன்ஃப்ரா, நெட்வொர்க். இது 3 தான் இந்த பார்ட்னர்ஷிப்புடைய ஃபோக்கஸ். அடுத்து ஏர்டெல் நிறுவனம் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி கூகுள் கூட பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க இல்லையா, அந்த பார்ட்னர்ஷிப்ல ஒரு அங்கமா கஸ்டமர்ஸை டிஜிட்டல் ஃப்ராட்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஏஐ எனேபிள்டு ஸ்பேம் ப்ரொடெக்ஷன் டூல் லான்ச் பண்ணியிருக்காங்க ஆன் டெக்ஸ்ட் மெசேஜஸ்ல, குறிப்பா கூகுள் டெக்ஸ்ட் மெசேஜஸ்ல. அடுத்து மஹேந்திரா மிட்சுபிஷி எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி ஜாயிண்ட் வெஞ்சருங்க. மஹேந்திரா ஜப்பான் நாட்டை சேர்ந்த மிட்சுபிஷி குரூப். மிட்சுபிஷியை பொறுத்த வரைக்கும், அதாவது மஹேந்திரா மிட்சுபிஷியை பொறுத்த வரைக்கும் அக்ரி மிஷினரி பிஸ்னஸ்ங்க. ஸோ இந்த ஜாயிண்ட் வெஞ்சர்ல இருந்து மஹேந்திரா எக்ஸிட் ஆகுறாங்க. அந்த ஃபார்ம் மிஷினரி செக்டார்ல இருந்து மஹேந்திரா எக்ஸிட் ஆகுறாங்க. குறிப்பா ஏர்லியர் 2027ல ப்ரொடக்ஷன் அண்ட் சேல்ஸை ஸ்டாப் பண்ற மாதிரி தெரியுதுங்க. ப்ரொடக்ஷன் அண்ட் சேல்ஸ் ஸ்டாப் பண்ணாலும் ஸ்பேர் பார்ட் சப்ளை, தென் வாரண்டி, தென் சர்வீசஸ் அதெல்லாம் கண்டினியூ ஆகும். அடுத்து டாபர் இந்தியா எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி டாபர் வெஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம், குறிப்பா அக்விசிஷனுக்காகவே இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்மை லான்ச் பண்ணாங்க. ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம் மூலயமா ஆர்ஏஎஸ் பியூட்டி பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற ஒரு லக்ஸரி ஸ்கின் கேர் D2C பிளேயருங்க, அதுல ஒரு மைனாரிட்டி ஸ்டேக் எடுக்கிறாங்க. இதுக்காக கம்பெனி ஒரு 60 crores வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி தெரியுது. டாபரை பொறுத்த வரைக்கும் 50 times ஏர்னிங்ஸ்ங்க. அடுத்த எம்கியூர் ஃபார்மா எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி ரோஸ் கூட ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. டிஸ்ட்ரிபியூஷன் அக்ரிமெண்ட்டும் போட்டிருக்காங்க ஒரு சில ப்ராடக்ட்ஸ்க்காக. குறிப்பா நெஃப்ராலஜி, டிரான்ஸ்பிளான்ட் மெடிசின் போர்ட்ஃபோலியோ, அதற்கான டிஸ்ட்ரிபியூஷன் பேக்ட் சைன் பண்ணிருக்காங்க வித் எஃபெக்ட் ஃப்ரம் April 1, 2026. எம்கியூர் ஃபார்மா எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மிட் சைஸ் கம்பெனிங்க. ஒரு 31 times ஏர்னிங்ஸ் இருக்கும். டெட் டு ஈக்விட்டியும் 0.3 விட அதிகமா இருக்கும். அடுத்து நாட்கோ ஃபார்மா எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி பொமாலிடோமைட் அப்படின்ற ஒரு கேப்சியூலுங்க, அதை யூஎஸ்ல லான்ச் பண்றாங்க. அதாவது ஜெனரிக் வெர்ஷன் ஆஃப் பொமாலிஸ்ட். குறிப்பா இந்த ட்ரக் எதுக்கு அப்படின்னா கேன்சர் ட்ரீட்மெண்ட்காக. இது நாட்கோ ஃபார்மால வந்த டெவலப்மெண்ட். அடுத்து வோடஃபோன் ஐடியா நிறுவனம் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி எரிக்சன் கூட ஒரு பார்ட்னர்ஷிப் போடுறாங்க. எதுக்கு இந்த பார்ட்னர்ஷிப் அப்படின்னா அவங்களுடைய போஸ்ட்பெய்ட் சர்வீசஸை மாடர்னைஸ் பண்றதுக்கு. தென் வோடஃபோன் ஐடியா எக்ஸ்பேன்ஷன், நெட்வொர்க் எக்ஸ்பேன்ஷன் பண்றாங்க இல்லையா, அதாவது குறிப்பா 4G அண்ட் 5G நெட்வொர்க் எக்ஸ்பேன்ஷனுக்கும் எரிக்சன் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த டைஅப்ல.
அடுத்து இந்தியன் ஹோட்டல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி உத்தரகாண்டோடைய கேபிட்டல் டேராடூன்ல ஃபர்ஸ்ட் டைம் கேட்வே பிராண்டை உள்ள கொண்டு வர்றாங்க. ஸோ புது கேட்வே பிராண்ட் ஃபெசிலிட்டியில 100 கீஸ் ஆட் ஆகுதுங்க இந்தியன் ஹோட்டல் கம்பெனி லிமிடெட்க்கு. அடுத்து சுசுகி எடுத்துக்கிட்டோம்னா பிப்ரவரி 2026ல ஸ்ட்ராங்கான சேல்ஸ் நம்பர்ஸ் காட்டியிருக்காங்க. டோட்டல் சேல்ஸ் வந்து 37% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. இதுல எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 33%, டொமஸ்டிக் சேல்ஸ் ஒரு 36.4% பக்கமா ஏறி இருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. டூ வீலர் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் இயர் ஆன் இயர் பேசிஸ்ல காட்டுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம நேற்று தான் பார்த்தோம். அதே மாதிரி ஹோண்டா மோட்டார் சைக்கிள்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுடைய டோட்டல் சேல்ஸ் பிப்ரவரி 2026ல 34.3% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. பட் மந்த் ஆன் மந்த் பேசிஸ்ல எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 1.23% இறங்கி இருக்கு. தென் டொமஸ்டிக் சேல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 33.67%, தென் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து 40.56% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. அடுத்து எலக்ட்ரிக் 4 வீலர் செக்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா பிப்ரவரி 2026ல டாடாஸ் டாமினேட் பண்றாங்க. அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 50% க்ரோ ஆயிருக்குங்க. இதுல டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் எடுத்துக்கிட்டோம்னா 50% இயர் ஆன் இயர் க்ரோத். மார்க்கெட் ஷேர் எடுத்துக்கிட்டோம்னா பிப்ரவரி 2026ல 40% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. அவங்க தான் எலக்ட்ரிக் 4 வீலர்ல டாமினேட் பண்றாங்க. தென் JSWMG எடுத்துக்கிட்டோம்னா வால்யூம் டிக்ளைன் ஆயிருக்குங்க, மார்க்கெட் ஷேரை லூஸ் பண்ணிருக்காங்க. அதாவது 39.15%ல இருந்து 24.65% குறைஞ்சிருக்குங்க பிப்ரவரி 2025 கம்பேர் பண்றப்ப பிப்ரவரி 2026ல. மஹேந்திரா அவங்களுடைய மார்க்கெட் ஷேரை ஸ்ட்ரென்தன் பண்ணிருக்காங்க. 21% இருக்கு அவங்களுடைய மார்க்கெட் ஷேர். அதுக்கடுத்து வின்ஃபாஸ்ட் 4th பிளேஸ்ல இருக்கிறாங்க. தென் ஹியூண்டாய் 5th பிளேஸ்ல இருக்கிறாங்க. அதை தொடர்ந்து மாருதி சுசுகி இருக்கிற மாதிரி தெரியுது. இதுல டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் இப்பயுமே நல்ல வேல்யூவேஷன்ல இருக்குங்க. மஹேந்திரா எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 25 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் பயங்கரமா ரேலி ஆயிருக்கு. அடுத்து சந்தையில 52 வீக் லோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜஸ்ட் டயல், தென் கணேஷ் ஹவுசிங், தென் ட்ரீம் ஃபோக்ஸ் போன்ற நிறுவனங்கள் எல்லாமே வந்து 52 வீக் லோல தாங்க இருக்கு. கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போமே. Q3 ஃபினான்ஷியல் 26ல ட்ரீம் ஃபோக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுடைய சேல்ஸ் 85% பக்கமா குறைஞ்சிருக்குங்க. ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டோம்னா ஃப்ரம் ப்ராஃபிட் டு லாஸ் வந்திருக்கிறாங்க. அதாவது Q3 ஃபினான்ஷியல் 26ல 6.8 crore லாஸ் பண்ணியிருக்காங்க. இது 18.34 crores ப்ராஃபிட்ங்க Q3 ஃபினான்ஷியல் இயர் 25ல. ஸோ கேர்ஃபுல்லா இருங்க. அதே மாதிரி ஜஸ்டைலோட பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னாலும் ரெவன்யூ ஒரு 6.3% ஏறி இருந்தாலும் நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு 10% அடி வாங்கியிருக்குங்க. கம்பெனியோட எக்ஸ்பென்சஸ் ஒரு 3.7% ஏறி இருக்கு. வேல்யூவேஷன் நல்லா இருக்கும், பட் யோசிச்சுக்குங்க, பெர்ஃபார்மன்ஸ் சரியா காட்டல, ப்ராஃபிட்டபிலிட்டி குறைஞ்சிருக்கு, அதனால ஷேர் பிரைஸை அடிப்பாங்க. அதே மாதிரி கணேஷ் ஹவுசிங் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் நெட் சேல்ஸ் ஒரு 64.5% இறங்கியிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. நெட் ப்ராஃபிட்டும் ஒரு 66.59% விழுந்திருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. வேல்யூவேஷன் நல்லா இருக்கும், பட் சைக்கிளிக்கா இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் டெட் கம்மி, ரிஸ்க் ஜாஸ்தி. அடுத்து இன்னைக்கு ஒரு சில கேள்விகளை மட்டும் பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் இண்டிகோ நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. நான் பெரும்பாலும் ஏர்லைன்ஸை தவிர்த்துடுவேங்க, ரொம்ப காஸ்ட்லியான பிசினஸ். இண்டிகோவை பொறுத்த வரைக்கும் நல்லாவே கீழே இறங்கியிருக்கு. அந்த செக்டார்ல மார்க்கெட் ஷேர் அவங்களுக்கு தான் அதிகம், 66% பக்கமா மார்க்கெட் ஷேர் அவங்கள்ட்ட தான் இருக்கு. கம்பெனி நல்ல கம்பெனி தான், நல்ல பிஸ்னஸ், இருந்தாலும் காஸ்ட்லியான பிஸ்னஸ். ஏர்லைன்ஸை தவிர்க்கிறது பெஸ்ட்டுங்க. இது என்னுடைய வியூ. இன்னும் கீழே போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருக்கும் பட்சத்துல பார்க்கலாம். நான் பார்க்க மாட்டேன் இண்டிகோவை, இல்லை எந்த ஏர்லைன்ஸையுமே நான் பார்க்கறது இல்லைங்க. அடுத்து அமெரிக்க சந்தையில முதலீடு பண்றதுக்கு ICICI NASDAQ 100 ஃபண்டை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. அதாவது நம்மளால ஒரு மாசத்துக்கு ஒரு 25,000 வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா டைரக்டாவே ஸ்டாக்கா அமெரிக்கன் மார்க்கெட்டை பார்க்கறது பெஸ்ட்டுங்க. ஃபண்ட் மூலியமா போறது தேவையில்லை அப்படின்றது என்னுடைய கருத்து. இல்லை அப்படின்னா இந்திய சந்தையிலேயே நிறைய நிறுவனங்கள் நல்ல வேல்யூவேஷன்ல இருக்குங்க, அதை பார்க்கலாம். அடுத்து L&T பத்தி எழுதியிருக்கிறாங்க. சார் நேற்று ஒரு 6 to 7% வரைக்கும் கீழே இறங்கியிருக்கு, இன்னும் எவ்வளவு தூரம் கீழே இறங்கும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. வார் எவ்வளவு தூரம் கண்டினியூ ஆகுது அப்படின்றத பொறுத்துதாங்க, அதுவே நம்மளுக்கு உறுதியா தெரியாது. ட்ரம்ப் அவர்கள் வந்து இன்னொரு 5 to 6 வீக்ஸ் கண்டினியூ ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை நாள் கண்டினியூ ஆகும் அப்படின்றது அவருக்கே தெரியாது. ஸோ கண்டினியூ ஆகலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாரு. கண்டினியூ ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா L&Tயை அடிப்பாங்க. L&Tயை பொறுத்த வரைக்கும் இப்போ ரொம்ப ரொம்ப ஓவர் வேல்யூட் சைட்ல எல்லாம் இல்லைங்க, இன்னும் பயங்கரமா கீழே இறங்கும். இறங்க பிடிக்க வேண்டியதுதான். எவ்வளவு தூரம் கீழே இறங்கும் அப்படின்றது யாராலையுமே சொல்ல முடியாதுங்க, அன்சர்டைன் தான். அடுத்து டாடா எலக்ட்ரிக்ஸ் பத்தி கேட்டிருக்கிறாங்க. கம்பெனி இப்பயுமே ரொம்ப காஸ்ட்லி தாங்க வேல்யூவேஷன். டாடா எலக்ட்ரிக்ஸை பார்க்கறதுக்கு டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிளே பார்த்துடலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. அடுத்து ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ் பத்தி எழுதியிருக்கிறாங்க. சார் ஷேர் பிரைஸ் வந்து பயங்கரமா ரேலி ஆகி கொஞ்சம் கீழே வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிற மாதிரி தெரியுதுங்க. ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் காட்டியிருந்தாங்க. Q3 பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ரெவன்யூ 13% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல.
ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ஒரு 38.9% ஏறி இருக்குங்க. வேல்யூவேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் 15 டைம்ஸ் ஏர்னிங்ஸை விட கம்மியாக தான் இருக்கு. டெட் டு ஈக்விட்டியும் கம்மி தான். தென் புக் வேல்யூ ஒரு எண்ணில் இருக்கு, ஷேர் ப்ரைஸ் இன்னொரு எண்ணில் இருக்கு. ஸோ வேல்யூவேஷன் நல்லா இருக்கு, பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. அதையும் மீறி ஷேர் ப்ரைஸ் கீழே விழுது அப்படின்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கிறப்ப ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. அவ்வளோதான். வாய்ப்புகளை பயன்படுத்திக்கலாம். இதெல்லாம் தான் இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். முதலீடுகளில் ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.